Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் யுத்தம் 8வது நாளை எட்டி இருக்கு. இந்த யுத்தத்துல பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. முதல்ல ரஷ்யா தங்கள் ராணுவம் நடத்திய தாக்குதல்ல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது உக்ரைன் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த யுத்தத்துல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்ன, உக்ரைன்ல எந்தெந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ரஷ்யாவின் கியேவ் நகர முற்றுகை எந்த அளவுல இருக்கு, ரஷ்யா ஏன் இன்னும் தங்களோட ஃபைட்டர் ஜெட் விமானங்களை முழு அளவுல பயன்படுத்தல அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. மார்ச் 2ஆம் தேதி ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இகோர் கோனஷெங்கோ ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்கு சொந்தமான 58 விமானங்களை தாக்கி அழித்திருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த 58 விமானங்கள்ல 47 விமானங்கள் விமான தளங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போதே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 11 விமானங்கள் ரஷ்ய விமானங்களுடன் சண்டையிட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உக்ரைனுக்கு சொந்தமான 46 ட்ரோன்களையும் ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. உக்ரைனுக்கு சொந்தமான 38 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் ரஷ்யா தாக்கி அழித்திருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த 38 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், BUK M1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், OSA ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற பலவிதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரஷ்யா தாக்கி அழிச்சிருக்காங்க. உக்ரைன் தரைப்படைக்கு சொந்தமான 472 டேங்குகள், 62 ராக்கெட் லான்ச்சர்கள், 206 ஆர்ட்டிலரிகள் மற்றும் 336 ஸ்பெஷல் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை ரஷ்யா தாக்கி அழிச்சிருக்காங்க. உக்ரைன்ல நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்துல ரஷ்யா 1502 மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் தாக்கி அழித்திருப்பதா ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. ரஷ்யாவின் இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது உக்ரைன் தரைப்படை மற்றும் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வருது. உக்ரைன் விமானப்படையில 225 விமானங்கள் இருக்கு. இதுல பயிற்சி விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்டுகள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் விமானங்களும் அடங்கும். இதுல 58 விமானங்களை யுக்ரைன் இழந்திருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சேதம். அதனாலதான் சமீபத்துல உக்ரைன் ஐரோப்பிய யூனியனிடம் தங்களுக்கு விமானங்களை வாங்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் உக்ரைனின் இந்த கோரிக்கையை ஏற்று உக்ரைனுக்கு கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து விமானங்களை வாங்கி தருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. உக்ரைன் விமானப்படைக்கு 70 விமானங்களை ஐரோப்பிய யூனியன் வாங்கி தர போறாங்க. இந்த 70 விமானங்களை ஈஸ்டர்ன் யூரோப் நாடுகளான பல்கேரியா மற்றும் போலந்து நாடுகள் கொடுக்க இருக்காங்க. இந்த 70 விமானங்கள்ல 56 விமானங்கள் MiG-29 விமானம், மீதமுள்ள 14 விமானங்கள் Su-27 விமானம். நிறைய மேற்கத்திய ஊடகங்கள் ரஷ்யாவுடைய தாக்குதலை உக்ரைன் வெற்றிகரமா தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து வராங்க. ஆனா உக்ரைனுக்கு இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்ய ராணுவம் சதன் யுக்ரைன் பகுதியில் உள்ள கர்சன் நகரத்தை தாங்கள் கைப்பற்றி இருக்கதா அறிவிச்சிருக்காங்க. கர்சன் நகரம் தங்களோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. இந்த நகரத்தை கைப்பற்றிய பிறகு கர்சன் நகரத்தின் லோக்கல் அத்தாரிட்டிஸுடன் மக்களை பாதுகாப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. ரஷ்யா கியேவ் மற்றும் கார்கிவ் நகரத்தின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. உக்ரைனுடைய கார்கிவ் நகரத்தின் மீது பல இடங்கள்ல மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்காங்க. ரஷ்யா உக்ரைனுடைய தலைநகரமான கியேவ் நகரத்தை கைப்பற்ற தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்காங்க. இதனால 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைனுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய யூனியன்ல சேருவதற்கு உக்ரைன் கொடுத்த விண்ணப்பத்தை ஏற்று அதிவிரைவா தங்களை ஒரு ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடா அறிவிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ உக்ரைன்ல கியேவ், கார்கிவ், ஒடிசா போன்ற
கூட 3 இடங்கள்ல யுத்தம் உக்கிரமா நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைனை கருங்கடல் பகுதியை பயன்படுத்த விடாமல் தடுப்பதற்காக சதன் உக்ரைன் பகுதியிலையும் தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்காங்க. இத எதற்காக ரஷ்யா செய்யறாங்க அப்படின்னா உக்ரைன் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள்கிட்ட ஆயுத உதவி கேட்டிருக்காங்க. இப்போ உக்ரைனுடைய வான்பரப்பு முழுவதும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஐரோப்பிய யூனியன் ஆயுதங்களை உக்ரைனுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னா கடல் மார்க்கமா கொண்டு வரலாம், அப்படி இல்லனா வான் மார்க்கமா கொண்டு வரலாம். வான் மார்க்கமா கொண்டு வந்தா ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்தும். கடல் மார்க்கமா கருங்கடல் பகுதி வழியா கொண்டு வர முடியும். அந்த பகுதி வழியா ஆயுதங்களை கொண்டு வருவதை தடுப்பதற்கே ரஷ்யா சதன் உக்ரைன் பகுதியில தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. உக்ரைனுடைய தலைநகரமான கியவ் நகரத்தை கைப்பற்றுவதற்கு ரஷ்யா கியவ் நகரத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வர்றாங்க. மிசைல்கள் மற்றும் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை கொண்டு கியவ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் மீது தாக்குதல் நடத்தி வர்றாங்க. ஆனா ரஷ்ய ராணுவம் இன்னும் கியவ் நகரத்துக்குள் நுழையல. பெலாருஸ் நாட்டு எல்லையில் இருந்து கியவ் நகரம் வரை 65 கிலோமீட்டர் ரஷ்ய ராணுவத்தின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதா சேட்டலைட் புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. இதன் மூலமா ரஷ்ய ராணுவம் எந்நேரமும் கியவ் நகரத்துக்குள் நுழைந்து ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதே பகுதியில நேற்று எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்துல 29 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் ரஷ்ய ராணுவ வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது ரஷ்ய ராணுவத்தின் வாகனங்கள் பெருமளவுல அதிகரிச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த யுத்தத்தின் காரணமா 87 லட்சம் யுக்ரைன் மக்கள் ஹங்கேரி, போலந்து, ஸ்லோவாக்கியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அகதிகளா இடம்பெயர்ந்திருக்காங்க. அடுத்து ரஷ்யானால உக்ரைன் பகுதிகளை வேகமா கைப்பற்ற முடியல அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் சொல்றாங்க. ஆனா ரஷ்யா உண்மையில தங்களோட முழு பலத்தையும் பயன்படுத்தி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தல. அது எதற்காக அப்படின்னா ரஷ்யா உக்ரைனில் செய்ய விரும்புவது ஆட்சி மாற்றம் மட்டுமே. உக்ரைன் மக்கள் மீது தாக்குதல் நடத்த விரும்பல. அதனால உக்ரைன் மக்கள் யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியேறும் வரை ரஷ்யா மிதமான தாக்குதலை நடத்திட்டு இருந்திருக்காங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைந்த பிறகே ரஷ்யா தங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல் முறை தெரிந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா இது போன்ற ஆபரேஷன்களை பல இடங்கள்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிரியா யுத்தம், ஆப்கானிஸ்தான் போர் மற்றும் செச்சன்யால நடத்தப்பட்ட ஆபரேஷன்கள்ல ஒரு நகரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா முதல்ல அந்த நகரத்தை சுற்றி வளைப்பாங்க. அதற்கு பிறகு அந்த நகரத்தில் உள்ள மக்கள் வெளியேற சிறிது கால அவகாசம் கொடுப்பாங்க. மக்கள் வெளியேறிய பிறகு தங்களோட ஆர்ட்லரிகளை முதல்ல பயன்படுத்துவாங்க. ஆர்ட்லரி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் குரூசர் மிசைல்களை பயன்படுத்தி மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸை தாக்கி அழிப்பாங்க. எதிரிகளின் ராணுவ கட்டமைப்பு ஓரளவு சேதம் அடைந்த பிறகு தங்களோட விமானப்படையை அனுப்பி மீதமுள்ள ராணுவ கட்டமைப்புகளை தாக்கி அழிப்பாங்க. பிறகு தங்களோட அட்டாக் ஹெலிகாப்டர்களை அனுப்பி வெவ்வேறு இடங்கள்ல சிதறி இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. இறுதி கட்டமா தான் தங்களோட ராணுவ வீரர்களை நகரத்துக்குள் அனுப்புவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜியை தான் உக்ரைன்லயும் ரஷ்யா ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அதனால ரஷ்யாவிற்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. கூடிய விரைவில் ரஷ்யா கியவ் நகரத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.